நீ எதிர்த்து பேசக்கூடாது, போராடக்கூடாது, கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது, உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல, பவர் ஷேர். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள்லாம் அப்படி பேசினாங்களா எனக்கு தெரியாது, வரலாறு. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட் 5 சீட் வந்து அதுலயும் பவர் வருது, அது இண்டிவிஜுவலா வர்றது. பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். மோப்பனாருக்கு என்ன பிடிச்சது அதுதான். கூட்டணியில சேரும்போது ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களாமே, என்னன்னு கேட்டார். ஏதோ ஒரு போர்ஷன் சொன்னீங்களாமே அப்படின்னு. எனக்கு என்ன சொன்னேன்னு தெரியலன்னு முடிச்சு. அப்ப அழகிரியும் எழுத்தர்கள் சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இதான் 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அந்த கருத்து ஏற்புடையதானே, அதை நான் ஏற்கிறேன். அது எங்க அண்ணனை அதில் ஆதரிக்கிறேன். அதிகாரத்துல பங்கு யாருக்கு செய்தி சொல்றாரு? 26 தேர்தலில் அணியை கட்ட முயற்சிக்கிறவர்களுக்கு சொல்றாரு. அது திமுகவும் உள்ளடக்கித்தான் சொல்றாரு. எதிர்வரும் காலங்களில் இந்திய ஆட்சியில் இப்போ எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள், நிதிஷ்குமார் அவர்கள், பீகார் மாநிலம், ஆந்திர மாநில கட்சிகள் எல்லாம், இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணி மந்திரி சபை இருந்ததில்ல, இந்திய ஒன்றியத்தை ஆளும்போது, அது மாதிரி தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ ஐயா 100 இடம் தான் ஐயா கருணாநிதி அவர்கள் வென்றிருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் பாமக ஆட்சியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தது. அந்த நேரம் அவர்கள் மத்தியில் கூட்டணி ஆட்சி இருந்தது, மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்திருக்கலாம். இப்போ உதாரணமாக சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்கள் தம்பி பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இது கூட்டணி கட்சிக்கு யாருக்காவது கொடுக்குமா? கொடுக்காதா? ஒன்று ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது மகன் துணை முதல்வராக இருப்பார், இவர் இருக்கும்போது மகன் துணை முதல்வராக இருப்பார். இவ்வளோ பெரிய நாட்டில் இல்லாத துணை முதல்வர் அவங்க வீட்டிலே தான் இருப்பாங்க. அதை தான் அண்ணன் எடுத்து கேள்வி கேட்கிறாரு. இனி வரும் காலங்கள்லையாவது இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதை அண்ணன்ட்ட அதை வேண்டுறேன். நீங்கள் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருங்க அண்ணான்னு சொல்கிறேன். திருமாவளவன் ஒரு வீடியோ போட்டார், பதிவு போட்டார்ல, அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான பதிவாக தான் நான் பார்க்குறேன். நான் சரிதான். ஏன் ஆட்சி அதிகாரத்தில் கேட்கக்கூடாது? அது என்ன தப்பு? அது ஏன் நீக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு அரசியல் கட்சி என்பது திமுக ஆட்சிக்கு வரணும், அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் அரசியல் கட்சியெல்லாம் தொடங்கலை. திருமாவளவனும் அந்த கட்சி அவர் தொடங்குறது திமுக ஆட்சிக்கு வரணும், திமுகவை முதலமைச்சராக்கணும், ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கணும்லாம் வரல. அவரு ஆட்சிக்கு வரணும், அவங்க கட்சியினுடைய கொள்கைகளை அமல்படுத்தணும்னா எல்லா கட்சியும் தொடங்குறாங்க. அந்த வகையில தான் அவர் போட்ட பதிவுலாம் சரியான பதிவு. அது நீக்கினது தான் சரியில்லை. ஏதோ திமுக கோவப்படுவாங்களா, அப்படி கோச்சிப்பாங்களா, என்னது அது? அதனால இது எல்லாமே ஆட்சியில அதிகாரம் வேணும். ஏன்னா நாம் பார்த்துட்டோம், 67 ஆண்டுகள் 2 கட்சிகள் ஆட்சி செய்து இன்னைக்கு என்ன செய்யணும்னு தெரியாத செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டின் நிலை மிக பாவமா இருக்கு, மோசமா இருக்குது. எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அது குறித்து விளக்கம் சொல்லியிருக்காரு. அதை போட்டதும் அவருடைய அட்மின் தான், அதை நீக்கினதும் அவருடைய அட்மின் தான். அதுக்கு உரிய விளக்கத்தை அவரே சொல்லியிருக்காரு. ஏன் எடுத்தாருன்ற விளக்கத்தை என்னுடைய அட்மின்கிட்ட கேட்டு சொல்றேன்னு அவரே சொன்னதாக செய்திகள் நம்ம பார்க்குறோம். ஆக அவங்க ஒவ்வொருவருடைய உரிமையை அவங்க கேட்கறது எல்லோருக்குமே உரிமை இருக்குது. கட்சி நடத்துறது எல்லோரும் கட்சி நடத்துறது, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எல்லோரும் அந்த கருத்தை சொல்கிறாங்க. கட்சியை ஆரம்பிக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க.